சுதர்ஷனா, நமஸ்காரம் பசங்களா. இப்போ ஸ்ரீகிருஷ்ண ஷடகோபன் அவருக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. அந்த குழந்தையினுடைய டவுட்டை இப்ப நம்ம செக் பண்ணலாம். சரியா? இப்போ இக் கூட்டல் அ, க. உங்களுக்கு இதை நான் சொல்லி கொடுத்தேனே, இது ஞாபகம் இருக்கா? இக் கூட்டல் அ, க. இது ஞாபகம் இருக்கு இல்லையா? முதல் அக்ஷரம் ஞாபகம் இருக்கு இல்லையா? கேக்குறது இல்லையா? விட்டு விட்டு கேக்குறதா நான் பேசுறது? இல்ல அடியன், கிளியரா கேக்குறது. வெரி குட், வெரி குட். சரி, இப்ப இதே மாதிரி இந்த அக்ஷரங்கள் எல்லாம் சொல்லிட்டே வரேன். சரியா? இக் கூட்டல் கா. அடுத்தது இக் கூட்டல் இ கி. இந்த 3 அக்ஷரம் ஞாபகம் இருக்கா? இதுல ஏதாவது டவுட் உண்டா? அடியன் இல்ல அடியன், ஞாபகம் இருக்கு அடியன். ஞாபகம் இருக்கு. சரி, அடுத்த 3 அக்ஷரங்கள் போலாம். சரியா? இப்போ இக் கூட்டல் ஈ கீ. அடுத்த அக்ஷரம் இக் கூட்டல் ஊ கு. இக்கு கூட்டல் ஊ கு. இந்த 3 அக்ஷரம் ஞாபகம் இருக்கா கண்ணா? அடியன் ஞாபகம் இருக்கு அடியன். வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். இப்போ அடுத்த அக்ஷரங்கள் வந்து இக்கு கூட்டல் ஊ கு. இக்கு கூட்டல் ரு கிரு. இக் கூட்டல் ரு கிரு. இக் கூட்டல் ரு கிரு. இக் கூட்டல் ரு கிரு. இப்போ ஸ்ரீகிருஷ்ண ஷடகோபன் நீ ஒரு டவுட் கேட்டல கண்ணா, அந்த டவுட் உனக்கு கிளாரிஃபை ஆகுதான்னு பாரு. இக்கு கூட்டல் ரு கிரு. இக்கு கூட்டல் ரு கிரு. பாரு கண்ணா, கேக்குறதாடா? வெரி குட். இப்போ இந்த 2 லெட்டரும் உனக்கு புரியறதா கண்ணா? சரி, இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த அக்ஷரங்கள்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா? எப்படி எழுதணும், எப்படி சொல்லணும், ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்ரீகிருஷ்ண ஷடகோபன் எப்படி எழுதணும்? சரி, நான் இந்த போர்ட்ல ஃபுல்லா உனக்கு எழுதி காமிக்கிறேன், நீ நல்லா பாரு கண்ணா. இங்க பாரு, இப்ப நான் எழுத போற லெட்டர் வந்து கிரு. சரியா? அந்த அக்ஷரத்தை எப்படி எழுதுறது? இங்க பாரு, முதல்ல கா அப்படின்னு போட்டுக்கோ. சரியா கண்ணா? இந்த க அப்படின்னு போட்ட உடனே இதுக்கு கீழே ஒரு கர்வ் சி மாதிரி போட்டுக்கோ. சரியா? அதுக்கு கீழே ஒரு சி மாதிரி போட்டுக்கோ. சரியா? இப்ப நம்ம 3 இப்படி போடுவோம்ல, அந்த 3 இப்படி போட்டுக்கோ. அவ்வளவுதான். சரியா? இதுதான் வந்து கிரு. சரியா கண்ணா?
ஓகே அடியன். சரிம்மா, வெரி குட் பாய். இப்போ ஸ்ரீகிருஷ்ண ஷடகோபனுக்கு இருந்த மாதிரி வேற யாருக்காவது டவுட் இருக்கா இந்த டாபிக்ல? நான் மீதி இருக்கக்கூடிய அக்ஷரங்களை எழுதிடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இக்கு கூட்டல் ல கிளு, இக்கு கூட்டல் ஏ கே, இக்கு கூட்டல் ஐ கை. இந்த 3 அக்ஷரங்களும் ஞாபகம் இருக்கா கண்ணா எல்லாருக்கும்? கேக்குறதா? அடியன் கேக்குறது அடியன். சரிம்மா, ஞாபகம் இருக்கு அடி. ஞாபகம் இருக்கு. இக்கு கூட்டல் ஐ கை, இது வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அடுத்தது சொல்லுமா, ஏதாவது டவுட் இருக்கா? அடியன் அந்த 3 லெட்டர்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு டவுட்டா இருக்கு அடியன், எப்படி சொல்லணும்ட்டு. இதுலயா கண்ணா? இந்த லெட்டர்லயா? இல்ல அடியன், அதுக்கு முன்னாடி அடியன். இதுக்கு பின்னாடிதான் இதோ இந்த லெட்டரா? இதுவா? இல்ல அடியன். எந்த அக்ஷரம் கண்ணா? கூட்டல் ரு அடியன். ஓ, ரெண்டுமே வா? இக்கு கூட்டல் ரு, இக்கு கூட்டல் ரு, ரெண்டுமே வா? ஆமா அடியன். நான் எழுதி காமிக்கிறேன் பாரு. இக்கு கூட்டல் ரு, இதுல டவுட் இருக்கா கண்ணா? அடியன். இக்கு கூட்டல் ரு கிரு, இது டவுட் இருக்கா? இல்ல அடியன். சரி, இதுக்கு அடுத்த லெட்டர் சொல்லி தரட்டுமா அடியன்? இக்கு கூட்டல் ரு இதுல டவுட் இருக்கா? அடியன் இல்ல அடியன். சரி, இதுக்கு அடுத்த லெட்டர்ல டவுட் இருக்கா? இல்ல அடியன். அப்ப இதுல டவுட்? இக்கு கூட்டல் ருல தான் அடியன் இருக்கு. அது வந்து ரு இல்ல கண்ணா, இக்கு கூட்டல் ல க்ளு. சரியா? அடியன். இக்கு கூட்டல் இந்த அக்ஷரம் தானே சொல்ற கண்ணா நீ? ஆமா அடியன். இக்கு கூட்டல் ல, இக்கு கூட்டல் ல, இந்த அக்ஷரம் என்னது? க்ளு. சரியா கண்ணா? இக்கு கூட்டல் ல க்ளு. புரிஞ்சுதா? அடியன் புரிஞ்சுதா அடியன். சரிப்பா, இதுக்கு அடுத்த லெட்டர்ல டவுட் இருக்கா? அடியன் இல்ல அடியன், இது மட்டும்தான். சரி, வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்ப நம்ம இக்கு கூட்டல் ஐ கை அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்ப பார்க்கலாம். இக்கு கூட்டல் ஓ கோ, இக்கு கூட்டல் அவு கௌ, இக்கு கூட்டல் அம் கம். இந்த 3 அக்ஷரங்கள்ல யாருக்கான டவுட் உண்டா? வெரி குட் வெரி குட் வெரி குட். சரிம்மா, கடைசி அக்ஷரம் எழுதுறேன். சரியா? இக்கு கூட்டல் அஹா கஹ, இக்கு கூட்டல் அஹா கஹ, இதுல டவுட் உண்டா? அடியன் இல்ல அடியன். வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, இப்போ இந்த டாபிக் இதுலயுமே டவுட் இல்லை இல்லையா? இப்போ இதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன், மறுபடியும் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சரியா? அந்த அக்ஷரங்கள் எல்லாம் ஒரு தடவை பார்த்தல, அதுல ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு இது மாதிரி போர்டு காமிச்சு சொல்லி தரேன். சரியா? இப்போ ஸ்கிரீன் தெரியறதா பாருக்கண்ணா? தெரியறதா? இல்ல அடியன், இப்ப தெரியாது அடியன்.
வெரி குட். பேக்ரவுண்ட் தெரியுது அடியன். பேக்ரவுண்ட் தெரியுதா? வெரி குட் வெரி குட். இப்ப இந்த பிடிஎஃப் தெரியுதா? பிடிஎஃப் அடியன் தெரியுது அடியன். இப்போ இந்த டாபிக் நம்ம பார்த்துட்டே வந்தோம்ப்பா. இது ஞாபகம் இருக்கா? நம்ம பார்த்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க எல்லாம் இதெல்லாம் வாசிச்சுட்டே வந்தீங்க, ஞாபகம் இருக்கா? அடியன் ஞாபகம் இருக்கு அடியன். சரி கண்ணா, இப்ப இந்த டாபிக்ல யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம் கண்ணா. யாருக்காவது டவுட் இருக்கா பாரு. ஸ்ரீநிதி, ஸ்ரீகிருஷ்ண சடகோபன், சந்தோஷ், திரிவிக்ரமன், அதுக்கப்புறமா கிருத்தஜன், கேஷவ், ஹரிப்பிரியா, தீக்ஷா, தயாநாராயணன், அபிக்னதா, அனிருத், அப்புறமா ஆதித்யா. இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருக்கா பாரு கண்ணா. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 லெட்டர் உனக்கு வாசிச்சு காமிக்கிறேன் பாரு. இ இ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் க கா கி கி கு 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 கே கை கோ கௌ கம் க. இப்ப நான் வாசிச்சேன் இல்லையா? இதே மாதிரிதான் ஒரு அக்ஷரத்தையும் வாசிக்கணும். சரியா? இப்போ இந்த டாபிக்ல நாங்க ஏற்கனவே வாசிச்சிருக்கோம். எங்களுக்கு இதுல டவுட் இல்லை அப்படின்னா டவுட் இல்லைன்னு சொல்லலாம். இல்ல எனக்கு ஒரு டாபிக்ல இதுல இது மட்டும் எப்படி வாசிக்கிறதுன்னு தெரியலன்னா அது மட்டும் நான் சொல்லித்தரேன். பாருக்கண்ணா, எல்லாரும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ண பார்க்கலாம். யாருக்கா டவுட் இருந்தா கேளுமா. பொறுமையா. வெரி குட் வெரி குட். டவுட் இல்ல. சரி, இப்ப நான் ஸ்லோவா ஸ்க்ரோல் பண்றேன். வெரி குட் வெரி குட். 2 பேர் சொல்றாப்பா டவுட் இல்ல அப்படின்னு. நான் மெதுவா ஸ்க்ரோல் பண்றேன். டவுட் இல்ல அடியேன். வெரி குட் வெரி குட் அபிக்னதா. தேங்க்யூ கண்ணா. அடியன் டவுட் இல்ல அடியன். வெரி குட். வெரி குட். கிருத்தஜன், ஸ்ரீகிருஷ்ண சடகோபன், திரிவிக்ரமன் எல்லாரும் சொல்லிட்டாப்பா டவுட் இல்லைன்னு சொல்லியாச்சு. வெரி குட். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா பாருங்கண்ணா. டவுட் இல்ல அடியேன். வெரி குட் ஹரிப்பிரியா. தேங்க்யூ மேம். வெரி குட். சுதர்ஷன், வெரி குட் பாய். சரி, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு லெட்டரை யாரையாவது ஒருத்தரை வாசிக்க சொன்னா வாசிக்க முடியுமா உங்களால? முடியும் அடியன். வெரி குட். முடியும் அடியேன். வெரி குட் வெரி குட். இப்ப ஃபர்ஸ்ட் ஆதித்யா. ஆதித்யா ரெடியா இருக்கியா ஆதித்யா? சரி, இப்ப இந்த கர்சர் உனக்கு தெரியறதா பாருக்க ஆதித்யா. இந்த இந்த அக்ஷரங்கள் ஃபுல்லா வாசி பார்க்கலாம். ப ப பி பி பு பு ப்ரு ப்ரு. பட்டு இங்க, பட்டு இங்க பாரு. ப்ரு இருக்கு. அடுத்தது இங்க ப்ரு எல்லாம் இல்ல பாரு. பே பே பை போ பௌ பல் பஹா. வெரி குட். நீ நல்லா வாசிக்கிறப்பா. 100 out of 100. அடுத்தது எஸ் அனிருத். அனிருத் ரெடியா இருக்கியா அனிருத்? குட் பாய். நீ வாசிப்பா. ப ப ப ப பி பி பு பு பே. பட்டு பட்டு இங்க பாரு. பு பூ. அப்புறம் இது என்னது? ப்ரு. ப்ரு ப்ரு ப்ரு. இங்க பாரு. ப்ரு ப்ரு இல்ல, ப்ரு அது மட்டும் தான் இருக்கு. சரியா? ப்ரு ப்ரு. ஓகே அடியேன். அடுத்து இங்க பாரு. பே பே பை போ பௌ 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 பம். வெரி குட். நல்லா வாசிச்சப்பா அனிருத். வெரி குட் பாய்.
ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கப்பா, சரியா? நீங்க யாரும் சங்கோச்சப்படவே வேண்டாம், சரியா? அடுத்தது வாசிக்கிறியாமா? அவிக்னதா வாசிக்கிறியா? அவிக்னதா என்னம்மா? இங்க பாருமா, வாசிமா. சரி, இதை பாருமா, இங்க இருக்கு பாரு. வெரி குட், நல்லா வாசிச்ச. அதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் மே மே அப்படின்னு சொல்லிட்ட பாரு, அது கிடையாது கண்ணா. மே, மை, மோ, மௌ, மம், மஹ. சரியா? வெரி குட், வெரி குட். தயா நாராயணன், நீ வாசிக்கிறியாம்மா? தயா நாராயணன் இந்த அக்ஷரம் வாசி பார்க்கலாம். இது என்ன அக்ஷரம்மா இது? வெரி குட், நல்லா வாசிச்ச தயா நாராயணன். இங்க மட்டும் கவனியா, இங்க பாரு. இது வந்து வே, வை, ஓ, வௌ அப்படி சொல்லக்கூடாது. வே, வை, ஓ, வௌ. சரியா கண்ணா? வெரி குட் கேர்ள், நான் சொன்னேம்மா. அடுத்து தீக்ஷா ரெடியா இருக்கியாம்மா? நீ வாசிக்கிறியா? தீக்ஷா, நீ வாசிக்க வேண்டியது இந்த அக்ஷரம் தாம்மா. ச, சா. சரி, வெரி குட். திருப்பி ஒரு தடவை வாசிமா. இங்க பாரு, இங்கேந்து வாசி. சே, சை, வாசி பார்க்கலாம். வெரி குட், நல்லா வாசிச்ச தீக்ஷா, வெரி குட். அடுத்து ஹரிப்பிரியா வாசிக்கிறியாமா? ஹரிப்பிரியா கேக்குறதா? ஹரிப்பிரியா நான் பேசுறது வாசிக்கிறியா? வெரி குட் ஹரிப்பிரியா. நீ இப்போ இந்த வாசிச்சா ஹரிப்பிரியா, கரெக்டா? சரி, எனக்கு ஒரே ஒரு அக்ஷரம் வாசிக்க முடியுமா? கேக்குறதா? இங்க பாருக்கா, இது பாரு. ல, லா, இது வாசி பார்க்கலாம். வெரி குட். இந்த 4 அக்ஷரம் மட்டும் பாருக்கண்ணா. லே, லை, லோ, லவ். படிக்காரங்க திருப்பி. வெரி குட், வெரி குட். நல்லா வாசிச்சாமா, வெரி குட், வெரி குட். அடுத்தது கேஷவ். கேஷவ், நீ வாசிக்கிறியா கேஷவ்? இந்த அக்ஷரம் வாசி பார்க்கலாம். ஷ, ஷா. வெரி குட் பாய் கேஷவ், நல்லா வாசிச்சப்பா நீனு. அடுத்தது கிருத்தஜ்ஞன், வாசிக்கிறியாமா? வாசிக்கிறாடியர். கிருத்தஜ்ஞன், இந்த அக்ஷரம் என்னதுப்பா?
லா லில்லி லு லு ரு லே லை லோ லவ் லம் லஹா. வெரி குட், நல்லா வாசிச்ச கிருதஜன், குட் பாய். அடுத்தது ஸ்ரீகிருஷ்ண ஷடகோபன், வாசிக்கிறியாமா? ஸ்ரீகிருஷ்ண ஷடகோபன் கேக்குறதாப்பா? எஸ் அடியன். சரி, நீ வாசிக்க வேண்டிய அக்ஷரம் என்ன தெரியுமா? இங்க பாரு, ர ரா. வாசி பார்க்கலாம். ஓகே. ட ரா ரி ரி ரு ரு ரி ரே ரை ரோ ரவ் ரம் ரஹ. வெரி குட், நல்லா வாசிச்ச ஸ்ரீகிருஷ்ண ஷடகோபன். இங்க வந்து இந்த 4 எழுத்து மட்டும் திருப்பி ஒரு தடவை நீ வாசினா. இங்க பாரு, ரே ரை ரோ ரவ். வாசி பார்க்கலாம். ரே ரை ரோ ரவ். வெரி குட், நல்லா வாசிச்ச ஸ்ரீகிருஷ்ண ஷடகோபன், குட் பாய். அடுத்தது ஸ்ரீநிதி, நீ ரெடியா இருக்கியாமா? வாசிக்கிறியா? எஸ் அடியன். நீ வாசிக்க வேண்டிய அக்ஷரம் வந்து இங்க இருக்கு பார். ப பா. பி பி உ உ பிரு. ப்ரு ப்ரு பே ஏ. பே பை போ பௌ. வெரி குட் கேர்ள் ஸ்ரீநிதி, நல்லா வாசிச்சமா நீனு. அடுத்தது சுதர்ஷன், நீ வாசிக்கிறியாமா? சுதர்ஷன், அடியன் வாசிக்கிறேன் அடியன். நீ வாசிக்க வேண்டிய அக்ஷரம் வந்து இங்க இருக்கு பாருமா. த தா. அடியன் த தா தி தி து து த்ரே த்ரை தை பட்டு. தே தே தை தோ தௌ தம் தஹ. வெரி குட், நல்லா வாசிச்ச கண்ணா சுதர்ஷன், வெரி குட் பாய். அடுத்தது வி சந்தோஷ். சந்தோஷ் வாசிக்கிறியாமா? சந்தோஷ். எஸ் அடியன். ட டா டி டி. வாசிப்பா. ட டா டி டி டு டு டே டே டு டு டே டே. பட்டு இங்க பாரு, டே டே இல்லடா கண்ணா. டே டை டே டை டோ டௌ டங் டஹ. வெரி குட், நல்லா வாசிச்ச சந்தோஷ், குட் பாய். சரி, இப்போ குட்டி பசங்களை யாரையாவது நான் மிஸ் பண்ணிட்டேனா? என்னுடைய பேரை சொல்லவே இல்லையே, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னா யாராவது நான் சொல்லனா சொல்லுங்கப்பா. யார் பேராவது நான் மிஸ் பண்ணிட்டேனா? எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தனா? சரி, கொடுத்துருக்கேன். சரியா? சரி, அடுத்தது இப்ப இந்த டாபிக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுனால நம்ம அடுத்தது போகக்கூடியது சம்யுக்தாட்சராணி. சொல்லுக்கண்ணா, இந்த டாபிக்கோட பேர் என்னது சொல்லு? சம்யுக்தாட்சராணி. கரெக்ட், சம்யுக்தாட்சராணி. வெரி குட், வெரி குட், சம்யுக்தாட்சராணி. சரி, சம்யுக்தாட்சராணி அப்படின்னா தமிழ்ல என்னது? அதுக்கு தமிழ்ல ஏதாவது ஒரு பேர் இருக்குமா இருக்காதா? தமிழ்ல அதுக்கு என்ன பேரு? சரி, நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க. சம்யுக்தாட்சராணி அப்படின்னா கூட்டெழுத்துக்கள். சொல்லுக்கண்ணா, சம்யுக்தாட்சராணினா என்ன கண்ணா? நான் பேசுறது கேக்குறதா? கூட்டெழுத்துக்கள். வெரி குட், வெரி குட் சுதர்ஷன், கரெக்டா சொன்னப்பா நீ. கூட்டெழுத்துக்கள். சரியா? கூட்டெழுத்துக்கள். சரி, கூட்டெழுத்துக்கள் சம்யுக்தாட்சராணினா என்ன? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுங்க.
நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அந்த எக்ஸாம்பிளை பாத்தீங்கன்னா கூட்டு எழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். சரியா? இப்போ நான் இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், இதை ஸ்டாப் பண்றேன் கண்ணா. சரியா? இப்போ ஸ்கிரீன் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆமாவா இல்லையா கண்ணா? எஸ் அடியேன். சரி கண்ணா, இப்போ இந்த பிளாக் போர்டு உனக்கு கரெக்டா தெரியறதா? சரி கண்ணா, இப்போ நான் ஒரு அக்ஷரத்தை எழுதுறேன், நீ அத ட்ரை பண்ணி படிக்க முடியறதான்னு சொல்றியா? எஸ் அடியேன். சரி, எஸ் அடியேன். வெரி குட் வெரி குட், நல்ல பசங்க, அப்படிதான் இருக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் அக்ஷரம் பாரு. இது என்னதுப்பா இது? நீங்களா என்ன தெரியுமா யோசிப்பீங்க? என்னது இது? டபுள் டக்கர் பஸ் மாதிரி இருக்கு, டபுள் டக்கர் ட்ரெயின் மாதிரி இருக்கு இல்ல? இது இதுக்கு மேல ஒரு எழுத்து வேற போயிட்டு உக்காந்துட்டு இருக்கு, அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும். யார் யாரெல்லாம் அது மாதிரி நினைச்சது சொல்லு. இது என்னது? இது இங்க ஒரு எழுத்து இருக்கு, இதுக்கு மேல வேற ஒண்ணு இருக்கு. யார் யார் அது மாதிரிலாம் யோசிச்சீங்க? நான் பேசுறது கேக்குறதா? எஸ் அடியேன். சரி, கேக்குறது. சரி, இது என்னது? இது இப்ப இது மாதிரி எழுதியாச்சு, இத வாசிக்க சொன்னா என்னன்னு வாசிப்பீங்க? சரி சரி சரிப்பா. இப்ப அனிருத் ட்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு, தயா நாராயணன் ட்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. என்ன யோசிப்பா பசங்கள்லாம்? ஆமா, மேல ஒரு கா இருக்கு, கீழே ஒரு கா இருக்கு, க க 2 கா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இது என்னதுன்னா, இந்த அக்ஷரம் ஒரு சம்யுக்தாட்சரம், இது ஒரு கூட்டெழுத்து. என்ன யோசிக்கணும் இது? இந்த அக்ஷரம் என்ன அக்ஷரம் கண்ணா? கூட்டெழுத்து. கூட்டெழுத்து, சம்யுக்தாட்சரம். சொல்லு கண்ணா. சம்யுக்தாட்சரம். சரி, இப்ப இந்த எழுத்தை இப்படி எழுதினா புரியல இல்லையா? இதை நான் இப்ப பிரிச்சு எழுதுறேன், நீங்களே ஈஸியா சொல்ல போறீங்க பாருங்க. இப்போ இங்க கவனி, இது என்ன அக்ஷரம்ப்பா? உள்ள ஞாபகம் இருக்கா? உடனே சொல்றீங்க இக்கு. என்ன அக்ஷரம் இது? சொல்லு. இக்கு இக்கு இக்கு. சரி, இந்த இக்கு கூட ஒரு அக்ஷரம் சேர போறது. அது என்னன்னா, இது என்ன அக்ஷரம்? இது இக்கு, இது க. சரியா? இது என்னது? இது இந்த அக்ஷரம் என்னது? இப்பதான் உங்களுக்கு 2 தெரிஞ்சு போச்சு. இது இக்கு, இது க, 2த்தையும் எப்படி சேர்த்து சொல்லுவீங்க? வெரி குட். அடடே, ஒரு குழந்தை கரகத்தை சொல்லிடுது. இக்க இக்க சொன்னா ஒரு குழந்தை. இது 2த்தையும் சேர்த்தோம்னா இக்க அப்படின்னு வரும். அந்த இக்க தான் இது. புரிஞ்சுதா கண்ணா? புரியுதா உனக்கு? எஸ் அடியேன். சரி, இதுல என்ன கான்செப்ட்னா, சம்யுக்தாட்சரத்தை நீ நல்லா பிரிச்சு பார்த்துட்டன்னா 2 கான்சனன்ட், ஒரு வவல் இருக்கும்.
எத்தனை கான்சனன்ட் இருக்கும்? 2 கான்சனன்ட். எத்தனை வவல் இருக்கும்? 1 வவல் அடியேன். வெரி குட் பாய். இப்போ நான் உனக்கு எடுத்து காமிக்கிறேன், சரியா? இப்ப பாரு, இப்போ இக்கு கூட்டல் க. இப்ப இந்த க அப்படின்னு சொன்னா இந்த காக்குள்ள 2 லெட்டர் இருக்கு. என்னென்ன லெட்டர் இருக்கு? ஒரு இக்கு இருக்கு, ஒரு ஆ இருக்கு. இல்லையா? கரெக்டா இல்லையா? இந்த காக்குள்ள 2 லெட்டர் இருக்கா இல்லையா? புரியுறதா? யார் யாருக்கெல்லாம் புரியலையோ சொல்லலாம், புரியல அப்படின்னு சொல்லலாம். நான் பேசுறது கேக்குறதா? புரியுது. விட்டு விட்டு கேக்குறதா கரெக்டா கேக்குறதா? கரெக்டா கேக்குறதா அடியேன்? சரிப்பா. அப்போ நான் என்ன சொன்னேன், கான்சனன்ட் 2 இருக்கும், ஒரு வவல் இருக்கும். இந்த சம்டைம்ஸ் 3 கான்சனன்ட் 1 வவல் கூட இருக்கும். இது மாதிரி இருக்கக்கூடிய அக்ஷரங்களுக்கு பேரு சம்யுக்தாட்சரம் அப்படின்னு சொன்னேன். கரெக்டா இல்லையா? ஒரு பையன் சொன்னான் ஆமா அடியேன் அப்படி சொன்னான். சரி, இப்போ இந்த இடத்துல பாரு, ஒரு கான்சனன்ட் இருக்கு, ஒரு கான்சனன்ட் இருக்கு, 2 கான்சனன்ட் ஆயிடுச்சு, ஒரு வவல் இருக்கு. 2 கான்சனன்ட் 1 வவல் இருந்தா அந்த அக்ஷரத்தை என்னன்னு சொல்லுவோம்? சம்யுக்தாட்சரம். வெரி குட், வெரி குட். சம்யுக்தாட்சரம்னு சொல்லுவோம், சரியா? 2 கான்சனன்ட் இல்லைன்னா 2க்கு மேல 3 கான்சனன்ட் இருக்கட்டும், ஒரு வவல். இந்த கான்செப்ட் தான் நம்ம சம்யுக்தாட்சரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? புரியுதா? இப்போ இந்த லெட்டரை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இங்க பாரு, இக்கு கூட்டல் க இஸ் ஈக்வல் டு இக்க. சொல்லுங்க, இக்கு கூட்டல் க இக்க. சொல்லு. கூட்டல் க இக்க. இப்போ இந்த முதல் அக்ஷரத்தை உங்க பேப்பர் எடுத்து எழுதிக்கணும்ப்பா, உங்களுடைய நோட் எடுத்து எழுதிக்கணும். நான் இப்ப செக் பண்ணணும். இக்கு கூட்டல் க இக்க எழுதிக்கப்பட்டோம். யார் யாரெல்லாம் எழுதிட்டு இருக்கான்னு பாக்குறேன். இப்ப வீடியோ எல்லாம் வேற ஆன் பண்ணிடுவா இந்த பசங்க எல்லாம், நல்ல பசங்க. வெரி குட். ஸ்ரீநிதி எழுத ஆரம்பிச்சாச்சு, சந்தோஷ் எழுத ஆரம்பிச்சாச்சு. ஹரிப்பிரியா, தீக்ஷா, தயா நாராயணன் எழுதுறீங்களாப்பா நீங்கெல்லாம்? அனிருத், கேசவ், வெரி குட். ஆதித்யா எழுத ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது வெரி குட், நல்லா எழுதியிருக்கப்பா சந்தோஷ். உன்னுடைய பேப்பர் எனக்கு கிடைச்சது, நல்லா எழுதியிருக்க, அழகா எழுதியிருக்க. கிருத்தஜன் எழுத ஆரம்பிச்சாச்சு. வெரி குட். வெரி குட், வெரி குட் கேர்ள். ஸ்ரீநிதி, வெரி குட் கேர்ள். ஸ்ரீநிதி, நீ அந்த லைனை ஒட்டி எழுதுக்கண்ணா. அங்க உன்னுடைய டைரியில ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைன் மேலேயே லைன் போட்டு எழுதும். எழுதுறியா அது மாதிரி? எழுதி காமிக்கண்ணா. வெரி குட் பாய், வெரி குட் பாய். இந்த குழந்தை ஆதித்யா நல்லா எழுதியிருக்க. ஆதித்யா, வெரி குட் பாய். அடனே, இங்க எழுதியாச்சு. ஹரிப்பிரியா எழுதியாச்சு, தீக்ஷா எழுதியாச்சு. தீக்ஷா, பட்டு தீக்ஷா, இங்க பாரு, நீ இந்த கோடு இந்த கோடை இந்த பக்கம் போட்டுட்ட, அப்படி போடக்கூடாது, சரியா? இந்த பக்கமா போடணும். தீக்ஷா, நீ அந்த கோட்டை மாற்றி போடு. ஸ்ரீகிருஷ்ண சடகோபன், வெரி குட் பாய், நல்லா எழுதியிருக்க. கிருத்தஜன் எழுதியாச்சு.
ஆனா கிருதஜனுடைய நோட்டு தான் சரியாவே தெரியல. கிட்ட எடுத்துட்டு வந்து காமிடா கிருதஜன். அவிக்னதா எழுதியாச்சு, வெரி குட். நன்னா எழுதியிருக்க, இப்ப தெரியறது பாக்குறதுக்கு, வெரி குட் பாய். தீக்ஷா நன்னா இப்ப எழுதியிருக்க, மாத்திட்ட கண்ணா, வெரி குட் கேர்ள், வெரி குட் வெரி குட். அடுத்தது தயா நாராயணன், நன்னா எழுதியிருக்கமா, இக்கு கூட்டலா க. அனிருத் எழுதியாச்சு, கேஷவ் எழுதியாச்சு, வெரி குட் பாய் கேஷவ். சரியா? பட்டு கேஷவ், கேஷவ் இந்த பாரு, இந்த எழுத்து மட்டும் கொஞ்சம் மாத்தி அழகா எழுதிக்கணும். சரியா? கேசவனுடைய இந்த சம்யுக்தாட்சரம் மட்டும் கொஞ்சம் மாத்தி எழுதிக்கணும். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டுட்டு மேல ஒரு கா போடு, இதுக்கு கீழே ஒரு கா போடு, மேல கோடு போட்டுடு. இதுதான் இக்க. கேசவ் மாத்திக்கிறியா? வெரி குட் பாய், வெரி குட் பாய். வேற எல்லாருமே நான் செக் பண்ணிட்டேன்னா, வெரி குட் கேர்ள். இப்ப சூப்பரா எழுதியிருக்க ஸ்ரீநிதி, குட் கேர்ள். கரெக்டா அந்த கோடு மேல கோடு போட்டு எழுதிட்டேன், வெரி குட். சுதர்ஷன், அந்த ஒயிட் கலர் பேப்பர் தான் தெரியுது சுதர்ஷன், ஒண்ணு கொண்டு கீழே இறக்கி காமி. சுதர்ஷன் எனக்கு தெரியலடா கண்ணா, உன்னுடைய நோட்டு கொஞ்சம் பின்னாடி கொண்டு போ பார்க்கலாம். இப்பதான்ப்பா தெரியறது. அப்படியே கொஞ்சம் கீழே டவுன் பண்ணுக்கண்ணா, டவுன் பண்ணுக்கண்ணா. சூப்பரா இது இருக்கு, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு சுதர்ஷன், வெரி குட் பாய், வெரி குட் வெரி குட். எல்லாருமே செக் பண்ணிட்டேன் நானு, வெரி குட். இப்போ இன்னைக்கு இந்த ஒரே ஒரு சம்யுக்தாட்சரம் மட்டும் போதும். சரியா? நாளைக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 சம்யுக்தாட்சரங்கள் இல்ல 10 சம்யுக்தாட்சரங்கள் சொல்றேன். நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு 5-10 சம்யுக்தாட்சரங்கள் பொறுமையா எழுதிப்போம். நான் எழுதி போடுறத நீ அதே மாதிரியே காப்பி பண்ணிக்கோ. காப்பி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சம்யுக்தாட்சரத்தையும் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணி உன்னை திருப்பி ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லுவேன். நீ அதை சொல்லி காமிக்க. புரியாதா? நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியே அந்த சம்யுக்தாட்சரங்கள் எல்லாம் சொல்லியாச்சுன்னா அன்னைக்கு அந்த டாபிக் போதும், 10 போலாம். சரியா? வெரி குட். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா. தன்யவாதः. புனர்மிலாமः.